தோமையார்புரம். என் பேத்தி தொட்டியிலேருந்து விழுந்துருச்சு. அதுக்கு மூச்சு பேச்சு இல்லாத ஆயிடுச்சு. அதனால் சந்தியாபுரம் எண்ணெய் எடுத்து உடனே தடவி நான் சந்தியாபுரம் ஐயாவே நான் சாட்சி சொல்கிறேன், என் பேத்திக்கு குணமாகணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதனால் நான் கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளை தெளிவாக ஆயிடுச்சு. அதுக்கு சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன்ட்டு சாட்சியோடு வந்து நன்றி சொல்கிறேன். சந்தியாபுரத்துக்கு நன்றி. நான் கிழக்கு மாரம்பாடியிலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் குழந்தை சபரி. நான் நீர்க்கடுப்பு வியாதினால் ஒரு வாரம் ரொம்ப அவதிப்பட்டேன், கஷ்டப்பட்டேன். நான் சந்தியாபுரே எனக்கு நல்ல சுகமாயிட்டால் நான் வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். இயேசுவும் சந்தியாபுரம் எனக்கு நல்ல பூரண சுகத்தை கொடுத்துருக்குறாரு. கோடான கோடி நன்றி. இன்னொரு சாட்சி, எனக்கு தலையில் கட்டி இருந்தது. அந்த கட்டி ரொம்ப வலித்தது. நான் இங்கே வந்து இந்த ஆராதனை நேரத்தில் நான் ஆண்டவரே என்னுடைய கட்டி கரைஞ்சிடணும், எனக்கு வலி தாங்க முடியல, நீங்கள் தான் சுகமாக்கணும் என்று வேண்டிக்கிட்டேன். அப்படி கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது என் தலையில் அப்படியே அந்த ஆராதனை முடிவதுக்குள்ளே அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி நல்ல சுகமாக்குன சந்தியாபுரத்துக்கும் இயேசுவுக்கும் கோடான கோடி நன்றி. பேர பிள்ளைக்கு காய்ச்சல் வந்து ரொம்ப முடியாமல் வாமிட்டாக எடுத்துகிட்டு இருந்துச்சு. சந்தியாபுரம் புதுமையை தடவுனோம், வாமிட்டு நின்றுச்சு. சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி. இருமை விடாத இருமை, சுடு தண்ணி தான் குடிக்குவேன். இப்படியே இருந்து தேனை ஆற்றி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து 11 வாரம் வந்திருக்கேன் சந்தியாபுரம் ஆலயத்துக்கு. 2 வாரம் வரல. போன 3ஆவது வாரம் வீட்டில் திடீர்னு வேர்த்து தண்ணியாக ஓடிச்சு. அப்புறம் போய் தீர்த்தத்தை ஊற்றி நான் அப்படியே தேனை ஆற்றி குடிச்சிட்டு சந்தியாபுரம் நினச்சி 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த வலி நின்றுச்சு. போன வாரம் வந்து இந்த ஆலயத்தை சுற்றி கொடிமரம் சுற்றும் போது வலி தாங்க முடியல. அவர் பாதத்துக்கிட்ட வந்து எனக்கு எடுத்துக்கோ எண்ணியை, இல்லைன்னா என்னையை காப்பாற்று, இந்த வலியை தாங்க முடியாதுன்னு சொன்னேன். அதிலிருந்து அந்த வலி இல்லை. சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி. அடைக்கல மாதாவுக்கும் நன்றி. என் பேர் ரம்யா. நான் சின்னாலப்பட்டியிலேருந்து வர்றேன். என் பையனுக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு ரொம்ப ஃபீவர், காதும் ரொம்ப வலி இருந்தது. என்கிட்ட எந்த மருந்துமே இல்லை. நான் இந்த திரு எண்ணெயை பூசி விட்டேன். காலையில் எல்லாமே குணமாயிடுச்சு. சந்தியாபுரத்துக்கு நன்றி. சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி. புகழ் இயேசுவுக்கு நன்றி. சந்தியாபுரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். என் பேர் ஜூலியட் ராணி. நான் யாப்பன்பட்டிலேருந்து வர்றேன். எனக்கு 3 பிள்ளைங்க. 3ஆவது குழந்தை குளுனி கான்வென்ட்டில் சிஸ்டராக இருக்காங்க. அவங்க நீட் தேர்வில் பாஸ் ஆகி இது சென்னையில் மாதா மெடிக்கல் காலேஜில் வருஷம் படிச்சிருக்காங்க. அவங்க இது கால் டிக்கெட்டு நான் கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது கால் டிக்கெட்டு கொடுத்தாங்க. நான் வந்து உண்டியல் அதை போட்டு என் பொண்ணு பாஸ் ஆகணும், எங்கள் சிஸ்டர் பொண்ணு பாஸ் ஆகணும், நான் சாட்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சந்தியாபுரத்திட்ட கோடான கோடி நன்றி. நான் மைக்கேப்பள்ளி பங்கிலிருந்து வர்றேன். என் பேர் விண்ணரசி. என் பையன் பேர் முனிஸ்லா சார். 10 நாளைக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்க விளையாடுற செல்லு வாட்ச் இருக்குல்ல, அந்த செல்லை வந்து முழுங்கிட்டான். அந்த நைட் ஃபுல்லாக காய்ச்சல் இருந்துச்சு. நான் சந்தியாபுரம் எண்ணெய் வைத்து தடவி விட்டு மறுநாள் காலையில் எண்ணெயை வாயில் ஊற்றி விட்டேன். அன்றைக்கி சாயங்காலமே மோஷனலியாக அந்த வெளியே வந்துட்டு. சந்தியாபுரம் கூட நன்றி. பேர் சித்ரா. நான் என் பெரிய பையன் படித்து 2 வருஷமாக வேலைக்கு போகாமல் இருந்தேன். சந்தியாபுரத்தை வந்து வேண்டிகிட்டு போனேன். என் பிள்ளை படித்து வேலை பார்த்தா உனக்கு ஒரு சிப்பை அரிசி எடுத்து கொடுக்குன்னு மறுநாளே வேலைக்கு போயிட்டான். 2வது சாட்சி, என் சின்ன பையனுக்கு கண்ணில் புறை இருக்குன்னு சொன்னாங்க. அரவிந்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். திண்டுக்கல் அரவிந்து கூட்டிகிட்டு போவேன், புறை ரொம்ப இதாக இருக்குது, நீ மதுரை கூட்டிகிட்டு கொண்டு எழுதி போட்டாங்க. சந்தியாபுரே என் பிள்ளைக்கு சரியாயிடணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இது பண்ணி சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப வளர்த்து நான் கஷ்டப்பட்டேன். என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வந்து வேண்டி அந்த எண்ணெயும் தீர்த்தமும் கொண்டு போய் வச்சு மதுரை கொண்டு போகணும், பிள்ளைக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி. ஆனந்தி. நான் மரம் வெட்டி எனக்கு வயிறு வலி இருந்துச்சு. நான் சந்தியாபுரத்திட்ட வேண்டிட்டு போனேன். நான் போய் மறுநாளே ஆப்ரேஷன் பண்ணி நான் நல்லா இருக்கேன். சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி. என்னுடைய பேர் வெண்ணிலா. நான் இடையக்கோட்டையிலேருந்து வரேன். எனக்கு வயிற்று வலி பிரச்சனை இருந்தது. நான் டெய்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு எண்ணெயும் தீர்த்தமும் யூஸ் பண்ணிட்டு வந்தேன். குணமளித்த சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி. 2வது சாட்சி, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்கின் அலர்ஜி இருக்குது. அதற்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். நற்சுகம் தந்த சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி. என் பெயர் பாக்கியமேரி.
திண்டுக்கல் மேற்கு மரியநாதபுரத்துலேருந்து வந்திருக்கேன். நான் 1.5 வருஷமாக தீராத இடுப்பு வலியில் ரொம்ப வேதனைப்பட்டு அப்படியே சாகுற நிலைமைக்கு போயிட்டேன். எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போனேன். அவங்க ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என் தங்கச்சி எனக்கு இந்த ஆலயத்துக்கு நான் வந்ததில்லை, இன்றைக்கி தான் நான் வந்திருக்கிறேன். என் தங்கச்சி எனக்கு வேண்டுதல் வச்சுட்டு போயிருந்தா, விண்ணப்பம் எழுதி கொடுத்துட்டு போயிருந்தா, சீக்கிரம் சரியாயிட்டா அவளே சாட்சி சொல்லுவான்னு கோடான கோடி நற்கருணை ஆண்டவருக்கும் சந்தியாகப்பருக்கும் கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்து கொள்கிறேன். தருமத்துப்பட்டியிலேருந்து வர்றேன். என் மகன் ஒரு மாட்டு டாக்டரு. இருந்தாலும் எங்கள் மாடு செனையே நிற்கலை. நான் நிற்காமே ஒரு 4-5 மாட்டை விற்றுட்டேன், செனை நிற்கலன்னு. அப்புறம் இங்கே சந்தியாகப்பட்ட வேண்டிட்டு போயிட்டு தீர்த்தம் கொண்டு போய் ஊற்றுனேன். எங்கள் மாடு செனை நின்றுச்சு. சந்தியாகப்பருக்கு நன்றி. மாவட்டம் எழுப்பூர் பகுதியிலேருந்து சத்யநாபுரத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 வாரமாக என்னால் வர முடியல. பையனுக்கு வேலைக்கு வேண்டி நான் இந்த சந்தியாபுரத்தை மன்றாடி வேண்டி ஒரு கம்பெனியில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அந்த கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு. ஒரு சிப்பம் அரிசி வேலை சேர்ந்தோன்னே ஒரு சிப்பம் அரிசி வாங்கி தரேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். இதே வியாழக்கிழமையே அந்த சந்தியாபுரம் என் பையனுக்கு வேலை வாங்கி வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.